உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கர்ச்சிஃப்ல கட்டு போட்டிருக்கு, கையில ரத்தம் வேற வருது. ஒண்ணும் இல்லன்னு சாதாரணமா சொல்ற. அந்த கொலைகாரனை தப்பிக்க விடாம தடுத்தப்ப தேனை அவன் கத்தியால காயப்படுத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டான். நான் ஹாஸ்பிட்டல் போலாம் தான் கூப்பிட்டேன். தேன்மொழி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ முதல்ல உட்காரு. வலிக்குதா தேனு? தேன்மொழி என்ன சொல்றாங்க வினிலா? அந்த மொட்டை தலையனா விடக்கூடாது, எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், அப்பதான் உங்க குழந்தைய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றா சார். என்ன சார்? எங்க குழந்தை திரும்ப கிடைக்கணும்னு தேன்மொழிக்கு எவ்வளவு அக்கறை. தேன்மொழியை நினைச்சா எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. சரி, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தப்பிச்சு ஓடின ஃபாரினர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். நான் தேன்மொழியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன், ஆனா அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காயத்தை கட்டு போட்டுருங்க. இதே போதும்னு சொல்றா. ஒரு நாள் பார்க்கலாம் சார், தேவைப்பட்டா அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன். சரி, ஓகே. அப்ப நான் கிளம்புறேன். நீங்க இருங்க, நான் போய்க்கிறேன். ஆமா, அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா சூர்யா சார் மாரி மேடம் குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த ஏஜென்சி ஆபீஸ்ல போய் விசாரிச்சா அந்த மொட்டைய பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும். அத வச்சே அவனை பிடிச்சிடலாம். ஆமா, ஐடியா கிடைச்சிருக்கு. நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஸ்ரீஜா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததையும் ஆக்சிடென்ட் ஆனதையும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் பயப்படுவாங்க. சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாரி அக்காக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவ மனசு கஷ்டமாயிடும். ஏய் ஸ்ரீஜா, எனக்கு தெரியாதா? நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், நீ வருத்தப்படாத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.